சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். காலையில பார்த்தா வாச தெளிக்கிறதுக்காண்டி மலரு கதவை திறக்கிறாங்க. அப்ப பேகும் கையுமா பார்த்தா தமிழ் வாசல்ல நிக்கிறாங்க. தமிழ், என்ன இங்க நிக்கிற? என்ன தமிழ் பேக்கோட வந்திருக்க? உன்னை யாரு தமிழ் இங்க வர சொன்னா? இது உன்னை பார்த்தாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடுவாங்களே தமிழ், உன்னை திட்டுவாங்களே, எதுக்கு தமிழ் இப்ப இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா படபடன்னு மலர் பதட்டப்படவும், அக்கா அக்கா பதட்டப்படாதீங்க, என்னை இப்ப இங்க வர சொன்னதே அம்மாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், அம்மாச்சி வர சொன்னாங்களா? ஐயோ பூச்சு, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா மலர் போயிட்டு அப்பத்தான் மோகனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. வா தமிழ் செல்வி வா, எதுக்கு வெளியவே நினைக்கிட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதும் இங்க வேகமா பார்த்தா சாவித்திரியின் தாமரை ஓடியாருதுங்க. ஏய் அங்கேயே நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் தமிழும் பார்த்தா அங்கேயே நிக்கவும், அவளை எதுக்கடி அங்க நிக்க சொல்ற, அவளை அங்க நிக்க சொல்றதுக்கு நீ யாருடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டதும், மா என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, இல்ல வயசாக வயசாக அதுவும் இல்லாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், யார பார்த்துடி அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குற, இது ஏன் வீடுடி, ஏன் புருஷன் கட்டின வீடு, இந்த வீட்டுல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, நான் முடிவு பண்ணணும் இந்த வீட்டுல யார் இருக்கணும்னு இருக்க கூடாதுன்னு. முதல்ல உனக்கே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது, நீ அவள் இந்த வீட்டுல வரக்கூடாதுன்னு சொல்றியா? தமிழ்ச்செல்வி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னதும், ஏய் அங்கேயே நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சாவித்திரி ஓடி போய், அண்ணே இந்த அநியாயத்தை எங்கேயாவது கண்டியா, நீ வெளியே வந்து பாரு, எவ்வளவு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா இங்க ராஜாங்கத்தை கூட்டிட்டு வருது. ராஜாங்கம், சன்னாசி, ஈஸ்வரி, தாமரை எல்லாரும் பேரவும் இங்க ராஜாங்கம் பார்த்தா தமிழ்ச்செல்வியை பார்த்ததுமே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. சேது, ஏய் நீ எதுக்குடி இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்பதான் தமிழ்ச்செல்வி, நானா உன்னை இங்க வரல, அம்மாச்சி தான் இங்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பத்தா இதெல்லாம் என்ன நீ பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. ஆமாடா, நான் தான் தமிழ்ச்செல்வி வர சொன்னேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், தமிழ்ச்செல்வி இனிமேல் இந்த வீட்டுல தான் இருப்பா, இது என்னோடைய முடிவு, இது என் வீடு, என் புருஷன் கட்டின வீடு, இந்த வீட்டுல என் பேத்தி தமிழ்ச்செல்வி இருக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம், அவ இனிமேல் இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதும் அப்பதான் ராஜாங்கம், ஆத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கே, உன் மக பவானி என்ன பண்ணா, உன் மக பவானி ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போனா, உன்னைய அசிங்கப்படுத்தினா, ஊரு முன்னாடி உன்னைய தலைகுனிய வச்சா, அவளை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி அம்புட்டு ஆத்திரப்பட்ட, கடைசியில அவளுடைய பிள்ளை வரவும் அப்படியே உன் மனசெல்லாம் மொத்தமா மாறி போச்சு, தமிழ்ச்செல்வி என்ன உன்னைய ஊராரி முன்னாடி அவமானப்படுத்தினாளா, தலைகுனிய வச்சாலா? கிடையாது, அவளுடைய சூழ்நிலைக்காக பொய் சொன்னா, அந்த பொய்யுமே அவதானே ஒத்துக்கிட்டா, எல்லாரும் முன்னாடி அந்த உண்மையை அவதானே சொன்னா, எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இந்த வீட்டை விட்டு அவதானே போனா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுல இருந்து காப்பாத்தினதும் தமிழ்ச்செல்வி தானே, உனக்கு தேவையான இந்த அரசாங்க ஃபைலு ஏதோ திருடு போச்சுன்னு சொன்னியே, இந்த ஃபைல் உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி மூலமா கண்டுபிடிக்க முடியாம இருந்திருந்தா இந்நேரம் நீ அமைச்சர்ன்ற பதவியில இருந்திருப்பியா? கொஞ்சமாவது யோசிச்சுப்பா ராஜாங்கம், இந்த வீட்டுல நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா வீட்டுல எல்லாரும் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க, தமிழ்ச்செல்விக்கு சேதுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்றீங்க, இந்த வீட்டுல விவாகரத்துன்ற பேச்சு இதுவரை இல்லாம இருந்துச்சு, இந்த வீட்டுல யாருமே கோர்ட்டு வாசப்படி ஏறினது கிடையாது, அப்படி இருக்கையில என் பேத்தி தமிழ்ச்செல்வி சூழ்நிலை காரணமா ஒரு பொய் சொல்லிட்டா அப்படின்றதுக்காண்டி அவளை மொத்தமா சேதுகிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களா? அவ இந்த வீட்டு வாரிசை சமந்துகிட்டு இருக்கா, அவ அப்ப வேணா பொய் சொல்லி இருக்கலாம், அவ இப்ப உண்மையிலே மசக்கையா இருக்கா, அந்த காரணத்துக்காகத்தான் நான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், தமிழ்ச்செல்வி இனிமேல் இந்த வீட்டுலதான் இருப்பா, அப்படி இல்ல உங்களுக்கு இதுலதான் சம்மதம் இல்ல அப்படின்னா நானும் இனிமேல் இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல, நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.